بسم الله الرحمن الرحيم. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் கிருபையினால் அவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு புதிய இறை இல்லத்திலே புத்துணர்ச்சியோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இது மாதிரியான புதிய மர்கஸ்களிலே, புதிய இறை இல்லங்களிலே தொழுகின்ற வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றான். என்னால் இந்த கொள்கைக்கு நாம் வருவதற்கு முன்பாக பெரும்பாலும் நாம் புதிய பள்ளிகளில் தொடரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருப்பதில்லை. நம்ம ஊர்ல பள்ளிவாசல் இருக்கும், மகளாக இருக்கும், அது 2-3 தலைமுறைகளை கண்ட பள்ளிவாசலாக இருக்கும். நம்முடைய தாத்தாமார்களோ நம்முடைய அத்தாமார்களோ அந்த பள்ளியில போய் முதல்ல தொடர்ந்திருப்பாங்க. ஆனால் சமகாலத்திலே நமக்கு இந்த வாய்ப்புகளை அதிகமாக வழங்கி கொண்டிருக்கின்றான். இந்த இறை இல்லம் என்று சொல்லும் போது இது இன்றைக்கு துவக்க ஜும்ஆவாக இருக்கின்ற காரணத்தினால் இறை இல்லம் சார்ந்த சில தகவல்களை பேசுவதற்கு இது ஒரு பொருத்தமான நேரம் என்று நினைக்கிறேன். மற்ற நேரங்களிலும் பேசலாம் என்றாலும் கூட இந்த நேரம் இறை இல்லங்களுடைய சட்டங்களை பற்றி, இறை இல்லங்கள் என்றால் என்ன, அது பற்றி மார்க்க நமக்கு சொல்லுகிற சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பேசுவதற்கு ஒரு பொருத்தமான நேரம் இது. ஒரு ஊரிலே, ஒரு நகரத்திலே நாம் எத்தனையோ இடங்களை பார்க்கின்றோம். சில இடங்கள் அது நம்முடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய இடங்களாக இருக்கும். பச்சை பசேல் என்ற விளைநிலங்களாக இருக்கலாம், அல்லது சலசலத்து ஓடுகின்ற ஆறுகளாக இருக்கலாம். நம்மை வசீகரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக கூட இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் வீடியோக்களை பார்க்கிறோம். இது இந்த நாட்டில் இந்த காட்சி இருக்குது, மேகலா ஏதோ நீர்வீழ்ச்சி இருக்கிறது, இல்ல காட்டுறாங்கல்ல, இங்கெல்லாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருப்போம். இத்தனை இடங்கள் இயற்கை நமக்கு இயற்கை மூலமாக எல்லாம் தந்திருக்கின்றார். அது அல்லாமல் மனிதர்கள் வாழ்கிற எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. குடியிருப்புகள் இருக்கின்றன, பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன, மருத்துவமனைகள் இருக்கின்றன. இத்தனை இடங்கள் இருந்த போதும் எந்த இடம் இறைவனுக்கு பிடித்தமான இடம், அதை நம்ம கவனிக்கிறோம் இல்லை. நமக்கு பிடிக்கிறது இரண்டாவது. இறைவனுக்கு பிடித்தமான இடம் எது என்றால் பள்ளிவாசல் தான். அதை நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்பது பள்ளிவாசல்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் அப்படி இருப்பதில்லை. ஏன்னா பள்ளிவாசல் பக்கம் தலகாட்டான பல முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள் எல்லாம் வேறு இடங்களாக, தீய இடங்களாக, டாஸ்மாக் கடைகளாக இன்று மாறி போயிருக்கின்றன. இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்வது என்ன? இந்த இறை இல்லங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். இதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த இறை இல்லங்கள் இதையெல்லாம் நமக்கு தருகின்றது. அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் இஸ்லாமிய வரலாறை பார்த்தால் அது பற்றி ஏராளமான தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே தோன்றிய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட பள்ளிவாசலை கட்டுகிற பணியிலே ஈடுபட்டார்கள். இப்போது இருக்கக்கூடிய காபத்துல்லா என்கின்ற அந்த ஆலயம் இருக்கிறது மக்காவிலே. இந்த ஆலயத்தை புதுப்பித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆலயத்தை கட்டதை யாருன்னு சொன்னா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஒரு நபித்தோடு ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயும் மஸ்ஜித் உலியபில் அருளி அப்பல், உலகில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் எது என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மஸ்ஜித் ஹராம், அதாவது காபத்துல்லா என்று சொல்கிறார்கள். அவர் இரண்டாவது நபித்தோடு கேட்கிறார், அதுக்கு பிறகு எது? அது மஸ்ஜித் அக்ஸா, தேசத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆலயம் இரண்டாவது கட்டப்பட்ட ஆலயம். இந்த இரண்டு பள்ளிவாசல்களுக்கும் இடைப்பட்ட காலம் என்ன? அதாவது முதல்ல கட்டப்பட்டது காபத்துல்லா, இரண்டாவது கட்டப்பட்டது மஸ்ஜித் அக்ஸா.
இந்த எவ்வளவு இடைவெளியில் கட்டப்பட்டது கேட்கும்போது 40 சனா 40 ஆண்டுகள் என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இந்த 2 பள்ளிவாசலையும் கட்டது யாருன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருக்கிறார்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளிவாசல் காலப்போக்கிலே மக்கள் பயன்பாடு இல்லாமல் சேதமடைந்து சிதறடைந்து போகிறது. இந்த ஆலயத்தை புதுப்பிக்கக்கூடிய பணிக்காக 2 தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்தார். அதிலே காபத்துல்லாவை புதுப்பிக்கக்கூடிய பணியை யார்கிட்ட ஒப்படைத்தான்? இப்ராஹிம் நபியிடத்திலே ஒப்படைத்தான். மஸ்ஜித் அக்ஸாவை புதுப்பிக்கக்கூடிய பணியை யாரிடத்திலே ஒப்படைத்தான்? சுலைமான் நபியிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்தான். இதை நாம் பார்க்கின்றோம். இந்த காபத்துல்லா என்கின்ற ஆலயத்தை எப்படிப்பட்ட ஒரு இடமாக நாம் இன்று பார்க்கின்றோம். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அதை கட்டியமைத்தார்கள் தெரியுமா? ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போய் மக்காவில் குடியமர்த்தினார்கள். இப்ப இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை போய் குடியமர்த்தக்கூடிய நேரத்தில் அங்கு மக்கள் கிடையாது, அங்கு தண்ணீர் கிடையாது, அங்கு சாப்பாடு கிடையாது, அங்கு குடியிருப்புகள் கிடையாது. அது வாழ்வதற்கு ஒரு வகையில்லாத ஒரு பூமி. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கொண்டு போய் குடியமர்த்துறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே மனைவி கேட்கிறாங்க, யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்ராஹிம் அவர்களே, இங்கே கொண்டு வந்து எங்களை நீங்கள் குடியமர்த்துகிறீர்களே, இங்கே தண்ணீரும் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன ரீசன் கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். உடனே புரிந்து கொண்டு ஒரு மனைவி கேட்கிறாங்க, அதாவது என்ன பார்க்கிறோம், வீட்டில் இப்ராஹிமுடைய பகுதியில் இருந்து காபத்துல்லா என்பது பல ஆயிரம் மைல் தொலைவில் உள்ள ஒரு பகுதி. இவ்வளவு தூரம் மனைவியை கூட்டிட்டு போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு மாதிரி டிரான்ஸ்போர்ட் கிடையாது, இங்க டேக்கா போய் அங்க லேண்ட் ஆகிற விஷயம் இல்லை. அவங்க பயணப்பட்டு பல நாட்கள் கடந்துதான் போயிருப்பாங்க. போனாலும் கூட எங்கெங்க கூட்டிட்டு போறீங்கன்னு ஒரு மனைவி கேட்காது. ஒரு மனைவி உலகத்தை பார்க்க முடியுமா? அடுத்த திருமணம் சொல்லும் போது கூட்டிட்டு போயிட முடியுமா? இப்ராஹிம் நபி கூட்டிட்டு போனாங்க. மனைவிக்கு தெரியும், நம்முடைய கணவர் அர்த்தத்தோட நிறைய செய்வார். போயிட்டாங்க. அங்க போய் விட்டுட்டு திரும்பும் போதுதான் கேட்கிறாங்க, இங்க எங்க போறீங்க, விட்டுட்டு போறீங்களே, அமைதியா இருக்கிறாங்க. உடனே அவர்களே புரிந்து கொண்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் உள்ளதி அமரக்க பிஹாலா, இப்படி செய்ய சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டானா என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் நஅம், ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இதெல்லாம் ஐயவனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். நம்பிக்கையை பாருங்க. ஒரு பெண் இப்படி இருப்பாங்களா? இந்த தைரியம் வருமா? அல்லாஹ் இருக்கிறதா அவன் பார்த்துக்குவான், நீங்க போங்க என்று மனைவி சொல்லிவிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். ஒரு இடத்திலே நின்று கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை என்பது நம்ம அனைவருமே படித்து பார்க்க வேண்டிய பிரார்த்தனை. நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பிரார்த்தனையை பற்றி ஒரு ரமான் வந்து பேசலாம். இப்ராஹிம் நபி செய்த துஆக்களை பற்றி அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி அவர்கள் அழகான பிரார்த்தனைகளை செய்தார்கள். அது சொல்றாங்க பாருங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பி வாதின் கைரி ஜர்இன் இந்த பைத்திகள் முஹர்ரம். இறைவா, என்னுடைய குடும்பத்தை பயிர் பச்சை முளைக்காத, விவசாயத்திற்கு தகுதியில்லாத இந்த பாலை நிலத்திலே உன்னை வணங்குவதற்காக நான் குடியமர்த்தி விட்டேன் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வசனத்தை நாமும் படித்திருக்கிறோம், பல இடங்களில் பயானெல்லாம் செய்திருக்கின்றோம். ஆனா அது இறைவே சில விஷயங்களை நேரில் பார்க்கும்போது நல்லா புரியும். கேட்டறிவதை விட தியரியை விட பிராக்டிகலா பண்ணும்போது பல விஷயங்கள் புரியுது. அப்படி நிறைய நம்ம கேட்டதை நம்ம பயானே பண்ணியிருக்கோம். உம்ரா செய்கிற ஒரு வாய்ப்பு அல்ல நமக்கு தருகிறார். உம்ராவுக்கு பயான் செய்ய போனா சுத்தி முத்தி போட்டா காபத்துல்லா கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. அந்த லைட்லாம் தெரியுது, அந்த பச்சை கலர் மணரா மாதிரி தெரியுது, லைட்லாம் தெரியுது, அதெல்லாம் தெரியுது. எங்க காபத்துல்லாவை கண்ணிலே பார்க்க முடியலன்னு சொன்னா கிட்ட போன உடனே அது எஸ்கலேட்டர்ல இறங்குது கீழே. காபத்துல்லா என்பது பள்ளத்துல இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனவங்களுக்கு தெரியும். காபத்துல்லா என்பது தரைமட்டத்தில் இருந்து ஒரு 50 அடி இருக்கலாம். அந்த அடி எனக்கு அக்கேஷன் தெரியல. கீழே இறங்கி போயிட்டா அந்த காபத்துல்லா அடையும் இருக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருள் புரியுது. அது என்ன வருதுன்னா, இறைவா என்னுடைய குடும்பத்தை நீ வாதி என்று சொன்னால்
இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க. ரெண்டு மலை இப்படி இருக்குன்னா இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் வாது என்று அரபியில் சொல்லுவாங்க, கணவாய் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல தான் உடைய குடியம் பண்றாங்க, அங்கதான் பள்ளிவாசலும் கட்டுறாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு விஷயத்தை பள்ளத்துல இறங்கி ஒரு பள்ளிவாசல் கட்டு சாதாரண காரியமா? ஒரு சமதளத்துல பள்ளிவாசல் ஈஸியா கட்டிடலாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு பகுதி என்று சொன்னால், அந்த சவுதி அரேபியாவில் உள்ள அந்த மலைகளை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்ப நாம பார்த்திருப்போம், பல மலைகளை பார்த்திருப்போம் பாருங்க, அதெல்லாம் உறுதியான பாறைகளாக இருக்கும். ஆனா இந்த சவுதி அரேபியாவை சுற்றி உள்ள மலைகள் நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நொறுங்குகிற அப்பளமாய் நொறுங்கும். பாறைக்கு மலைன்னு பேரு, அந்த மலையில பார்த்தீங்கன்னா உறுதி இல்லாத மலைகளாக இருக்கும். அந்த பகுதியில போய் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்ஜிதை எழுப்புகிறார்கள். எழுப்பி அந்த அந்த பணியை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அந்த கப்பல் மின்னா இறைவா, எங்களுடைய இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த இறை இல்லத்தை கட்டி எழுப்புகின்ற வேலையை செய்து முடிக்கிறார். செய்து முடித்த உடனே அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கட்டளை போடுகிறான். என்ன கட்டளை? இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக அழைத்தார்கள். நிறைய பேருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாது, ஹஜ்ஜுக்கெல்லாம் போவாங்க. 3 ஹஜ்ஜு 4 ஹஜ்ஜு அல் ஹஜ்ஜு தான் அவர் ஆகியிருப்பார். ஆனால் ஹஜ்ஜில சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம். இந்த ஹஜ்ஜுக்கு நம்மை அழைத்தது யார்? அது ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு பள்ளிவாசலிலே வாங்க சொன்னாங்க, ஒரு இதை நம்ம வந்திருக்கிறோம் என்றாலும் ஒரு முஅத்தின் வாங்க சொல்கிறார். இந்த தொழுகைக்கான அழைப்பை அவர் தான் கொடுக்கிறார். அப்ப ஹஜ்ஜுக்காக ஒரு அழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? அந்த ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்தது யார்? அந்த ஒரே ஒரு அழைப்பு தான். இப்ப இந்த அழைப்பாக நம்ம ஒரு நாளைக்கு 5 முறை கொடுக்கிறோம், சும்மா கொடுக்கிறோம், அது இருக்குது. ஹஜ்ஜை பொறுத்தவரை உலகத்திற்கே ஒரே ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை கொடுத்தது யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிமே, நீங்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்காக அழைக்கிறாங்க. நம்ம அடுத்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போற பாருங்க. இந்த ஹஜ்ஜுக்கு நம்மை அழைத்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த அழைப்புக்கு தான் இன்றைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் மக்கள் ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்கள், இதெல்லாம் எதை காட்டுகிறது? இறை இல்லம் என்பது எவ்வளவு அவசியமானது. அந்த இறை இல்லத்திலையும் காபத்துல்லாஹ்வுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது. லா சஃபர இல்லா ஃபீ ஸலாஸா, நபிகள் சொன்னார்கள், நன்மையை நாடி பயணிக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் 3 தான். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது காபத்துல்லாஹ். இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல். இந்த 3க்கு தான் ஒரு சிறப்பு இருக்கிறது. சிறப்பு என்றால் தனி சிறப்பு என்று சொல்லலாம். மற்ற எல்லா இறை இல்லங்களுக்கும் ஒரு பொதுவான சிறப்பு இருக்கிறது. அது என்ன சிறப்பு என்றால், அது அல்லாஹ்வுடைய ஒரு இடம். அன்னல் மசாஜிதல் இல்லாஹ், பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப இறை இல்லம் என்பது இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அனைத்துமே சமம்தான். என்ன ஒன்று? அது இறைவனை வணங்குகிற இடமாக இருக்கணும். இறைவனை மாத்திரம் வணங்குகிற இடமாக இருக்கணும். இறை இல்லங்களாக இருக்க வேண்டும், இணை இல்லங்களாக இருந்து விடக்கூடாது. இந்த அடிப்படையை, இந்த சிறப்பை பள்ளிவாசல்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார். ஆனால் இந்த பள்ளிவாசல் விஷயத்திலே இதை புரிந்து கொள்ளுகிற ஒரு அம்சத்திலே நம்முடைய மக்கள் நிறைய தடுமாறி போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய கிருபையினால் தமிழகத்திலே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏகத்துவத்தை நாம் முன்னெடுத்து பிரச்சாரம் செய்கின்றோம். பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே கலவையான விமர்சனங்கள் வரும். நல்லது பண்றாங்க, இவங்க வந்து நிக்கிறாங்க, ஒரு பிரச்சனை என்று வந்தால் களத்தில் இறங்குறது முதல்ல இவங்க தானே அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் ரிசல்ட் ஒரு பக்கத்தில் வருது. இன்னொரு பக்கத்தில் என்ன, இவன் நிராகாரன், இவன் வந்து வஹாபி, இவன் வந்து அங்கிருந்து பிரச்சனை உண்டாக்குவான், மன வீட்டிலையும் பஞ்சாயத்தை உண்டாக்குவான், பின்ன வீட்டிலையும் பஞ்சாயத்தை உண்டாக்குவான், இதுதான் இவர்களுக்கு வேலை என்கிற மாதிரியான விமர்சனங்களும் வருகிறது. இதுல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த ஏகத்துவத்தை நாம் எடுத்து பயணிக்கக்கூடிய நேரத்திலே நல்ல பேரு அனைவருக்கும் கிடைக்கும் எதிர்பார்க்க கூடாது, கிடைக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மார்க்கத்தை சொன்னாங்க. நம்ம யாருக்கா டவுட் இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்ன மார்க்கம் தவறான மார்க்கமா? தவறான கொள்கையா? அது நரகத்திற்குரிய வழிமுறையா? கண்டிப்பாக இல்லை. அவர் இரும்பாக வாழ்ந்தவர்.
ஏகத்துவத்தை அப்படி சுவாசித்தவர். ஒவ்வொரு நேரத்திலும் அவர் பேசுகிற பேச்சிலே எடுக்கக்கூடிய முடிவிலே ஒவ்வொன்றையும் தௌஹீத் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சமுதாய மக்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்கிற நேரத்திலே அந்த மக்களை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. பழித்தார்கள், திட்டி தீர்த்தார்கள், நெருப்பிலே கொண்டு போய் தள்ளினார்கள். இதெல்லாம் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை? தவறான கொள்கையா, பாத்திலான கொள்கையா? 100க்கு 100 சத்தியத்தை சொன்னார்கள். 100க்கு 100 சத்தியம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு அம்சம். அது அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை பொய் நாம் ஏற்றுக்கொள்வோமா? இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கையை சொன்ன போதும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ரசூலுல்லாஹ்வை அழைத்து மரியாதை செய்தார்களா? கண்ணியப்படுத்தினார்களா? ஒன்றும் இல்லை. அவர்கள் உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள். கல்லெறியும் பட்டார்கள், சொல்லெறியும் பட்டார்கள். இதையெல்லாம் கடந்துதான் ஏகத்துவத்தை அவர்களை எடுத்துச் செல்ல முடிந்தது. இந்த பாடங்களை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. ஏகத்துவத்தை நாம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய லட்சியம் என்னவா இருக்கும் தெரியுமா? நாம் கொண்டு வந்த கொள்கை நேரிய கொள்கை. இது சொர்க்கத்துக்குரிய கொள்கை, படைத்த இறைவனுக்கு பிடித்தமான கொள்கை என்றுதான் பார்க்கிறதே தவிர ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், ஜமாத் என்ன சொல்லும், மஹல்லா என்ன சொல்லும், ஊர் நாட்டாமை என்ன சொல்வார்கள், முத்தவழிகள் என்ன சொல்வார்கள், அதை பத்தி நமக்கு பிரச்சனை அமைய நம்ம நினைக்க போகட்டும். ஒரு அடியான உலகத்தில் இருக்கிறார். அந்த அடியானை உலகமே போற்றுகிறது. அவர் அப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர் என்று அவர் போலை பாடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அடியானை அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் செல்லுகிற இடம் என்ன? தெளிவாக சொல்லுவோம். ஒரு அடியான் இருக்கிறார். அவர் உலகத்திற்கு கெட்டவனாக தெரிகிறார். அடிப்படையில் நல்லவன். ஆனால் அவன் செய்யக்கூடிய அனைத்துமே கெட்டதாக பார்க்கப்படுகிறது. இவனை நல்லவன் என்று சொல்றதுக்கு உலகத்தில் எவருமே இல்லை. ஆனால் இவனுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப இவன் என்ன பண்ணுவான்? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவனாக இருக்கிறான். இறைவனுடைய பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் இல்லையா? இந்த விஷயத்திலே தான் மக்கள் நிறைய பேர் தடுமாறி போகிற காட்சியை பார்க்கிறோம். சில பேருக்கு கொள்கை அடிப்படையிலேயே புரியாதுங்க. பல கேட்டகரி இருக்குது, பல படித்தரம் இருக்கிறது. ஏகத்துவமா அவர்கள் கொஞ்சத்தை கூட ஏற்றுக்க மாட்டாங்க. கல்யாணம் மாறு கூடும், தாயத்து கூடும், மவுளுக்கு கூடும், கூட்டு துவாக்கள் கூடும், எல்லாமே கூடும் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. அது நம்ம முத்திரை கேசி. அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் அவர்கள் நேர்வழி பெற்று வர வேண்டும். சில மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஐக்கியமாக முதல்ல அங்கேயும் இங்கேயுமாக அதில் பாதி இதில் பாதி என்ற நிலையிலே இருப்பார்கள். நிறைய போக்குவரத்து சொல்றீங்க சரிதான், அதே போல கூட்டு துவாக்கள் இல்லைன்னு நீங்க அதுவும் சரிதான். ஆனால் சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்க முடியல. அது நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க பள்ளிவாசலை என்று சொல்லி ஒரு 10க்கு 15 ரூபா பிடிச்சுக்கிட்டு ஒரு தகவலை போட்டு வச்சுக்கிட்டு நீங்க மர்க்கஸ் சொல்லி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. பள்ளிவாசலாக ஆகும் என்று நினைக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தகரமா இருக்குது, கட்டிடம் தகரமா இருக்கலாம், கொள்கை தங்கமா இருக்குது. அந்த பக்கம் இல்லையா? எனக்கு ஒரே புழுக்கமா இருக்குது, ஒழுக்கமா இருக்குல்ல, பில்டிங் புழுக்கமா இருக்கிற சூடா இருக்குது, ஏசி மாற்றம் இல்லை. கொள்கையில எப்படி இருக்கிற அதை பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்கள்? ஆரம்பத்தில் எல்லாம் பயங்கரமா பள்ளிவாசலை கட்டி விட்டார்களா? இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பணிகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள். இன்று இந்த ஒரு தவறான ஒரு பார்வை, அதை மர்க்கஸ் யாராவது ஒரு பள்ளி என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது பள்ளிவாசல் கிடையாது. ஒரு பில்டிங்கை கட்டுங்க. இந்த அறுத்தல் எங்கே இருக்கிறது? அந்த ஒரு கட்டிடத்தில் இருக்கிறதா, அந்த செங்கலிலே இருக்கிறதா, சிமெண்டிலே இருக்கிறதா, அல்லது அந்த கம்பியிலே இருக்கிறதா? இல்லை, நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது. அந்த கொள்கை என்பது நான் அதை எடுக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த உறுதியிலே இருக்கின்றது. எந்த அடிப்படையிலே இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் செயல்படுகிறது? படைத்த இறைவனை வணங்குவதற்காக மட்டும் அது கட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது மற்றவர்களை வணங்குவதற்கு கட்டப்பட்டிருக்கிறதா? அதை பார்க்கணுமா? இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இடங்கள்ல மசாஜிகள் இல்ல பல தலமும் ஆளாயாதா, பள்ளிவாசல்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானவை. அந்த இறை இல்லத்திலே இறைவனோடு நீங்கள் வேறு யாரையும் அழைக்க கூடாது என்ற நிபந்தனையோடு அல்லாஹ் போறான். அல்லாஹ்வையும் வணங்குவோம், மற்றவர்களை வணங்குவோம். அதில் இறையெல்லாம் கிடையாது. எந்த இடத்திலே இறைவனை மாத்திரம் வணங்கப்படுகிறார், அல்லாஹ்வை வணங்குவார்கள், அப்துல் காதிர் ஜீலானியை
அல்லாஹ்வையும் வணங்குவார்கள், மற்ற அவுலியாக்களையும் வழிபடுவார்கள், இறைவனையும் வணங்குவார்கள், இறை தூதரையும் சுப்ஹானஹு அழைப்பார்கள். அது இறை இல்லமா? இறை இல்லம் என்று பெயர் சூட்டிவிட்டால் அது இறை இல்லம் ஆகிவிட முடியுமா? பேர்ல இருக்கிற முஹித்தீன் பள்ளிவாசல், முஹித்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல், முஹித்தீன் என்கிற பேரை சேர்க்கும் முதல்ல. முஹீன என்ன அர்த்தம்? உயிர்ப்பித்தவர் அர்த்தம். தீன் என்றால் மார்க்கம். இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். மார்க்கத்தை உயிர்ப்பிச்சது யாரு? அல்லாஹ் உயிர்ப்பிச்சிருக்கிறான். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யாரு? இறைவன் அல்லவா? ஆனா இவங்க சொல்வது என்ன? முஹித்தீன் தான் இதை உண்டாக்குறாரு, முஹித்தீன் தான் இந்த மார்க்கத்தை புதுப்பித்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். இதிலேயே பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு இறை இல்லம் என்பது அது கட்டிடத்திலே அல்ல, சும்மா ஒரு கட்டிடமே இல்லை, மேற்கூரை இல்லாமல் சுடு மணலிலே நாம் தொழுதாலும் கூட அது இறை இல்லம் என்று நாம் அதை ஏற்படுத்தி தொழுது சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வார். பள்ளிவாசலை கட்டுவதற்கு என்று இத்தனை ஸ்கொயர் ஃபீட் நீங்க கட்டணும், அதுல நீங்க மொசைக் போடணும், டைல்ஸ் போடணும், ஏசி போடணும், அதெல்லாம் சொல்லவில்லை மார்க்கம். இறை அச்சம் தான் அங்கே பார்க்கப்படுகிறது ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்லை இந்த தடுமாற்றத்தில் இருக்கிறாங்களா, நம்ம அவர்களையும் இருந்திருக்க வேண்டியிருக்கிறது. சரி, அவங்க ஆறுமுறையாக விட்ட முடியாது. ஆறுமுறையா உள்ளவர்களையும் சரியான கொள்கையை நோக்கி அழைக்க வேண்டியிருக்கிறது. அப்ப நமக்கும் கட்டுமானம் தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் இந்த இறை இல்லத்தை நாம் தீர்மானித்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் ஒன்றுதான், இது இறைவனை வணங்குகிற இடம். இந்த பள்ளிவாசல் எதற்காக? இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தாவா பணிகளை இங்கு செய்வோம், நன்மையை ஏவோம், தீமையை தடுப்போம், மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு மையமாக இந்த இடத்தை நாம் ஆக்க இருக்கின்றோம். அதை இந்த நோக்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை உண்டாக்கினார்களோ அதே நோக்கத்திற்காகத்தான் நாமும் இந்த இடத்திலே சீர்காழி பகுதியிலே நாம் இதை உண்டாக்கி இருக்கின்றோம். நிறைய எதிர்ப்புகள் உள்ள ஒரு பகுதி இது. எனக்கு தெரியும், நான் பல முறை வந்து சென்றதுதான். ஜனாசா என்று சொன்னால் உடனே பிரச்சனை, ஆகிய அடக்கம் செய்யக்கூடாது என்று பிரச்சனைகள் வருகிறது. காவல்துறை அதை இதை என்று பல விஷயங்களை வழக்கு சார்ந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் விளவாக்கி இருக்கின்றார். மர்க்கஸ் கிடைச்சாச்சு. இப்ப அல்லாஹ் நமக்கு நாம நினைத்திருக்கலாம், இது நடக்குமா, இங்கே பள்ளி கட்ட முடியுமா என்று நாம் நினைத்திருப்போம். அல்லாஹ் விதித்திருக்கின்றான், இந்த இடத்திலே இந்த பள்ளி திறக்கப்பட வேண்டும், நாம் எல்லாம் இந்த சும்மாவிலே பங்கெடுக்க வேண்டும் என்பது இது இன்றைக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயம் கிடையாது. உலகமெல்லாம் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் லௌஹை படைத்து ஒரு களத்தை படைத்து விதி பலகையிலே எல்லா விதையும் எழுத சொன்னானே, அது எல்லாருமே உலகத்தோட அனைத்தையும் எழுதி முடித்தது. அதில் இது இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு நமக்கு இது பிரச்சனை. ஆனால் இது என்னது? உலகமெல்லாம் வானம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி, பூமி படைக்கப்படுவதற்கு முன்னாடி சீர்காழி பகுதியிலே இந்த இடத்தில் இந்த கடத்தில் ஒரு சும்மா நடைபெற வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் என்ன பார்க்க வேண்டும்? இந்த சலசலப்புகள் அஞ்சக்கூடாது. கொள்கைவாதிகளை பொறுத்தவரை நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏகத்துவத்தை நாம் சொன்னால் சில பேர் நம்மை ஆதரிப்பார்கள், சில பேர் நம்மை இருப்பார்கள். வாழ்நாளும் இயேசும் தாழ்நாளும் இயேசுங்கிறானே, ஒருத்தர் நல்ல வாழ்ந்தான் வைங்களேன், உலகம் பாராட்டுமா, எவ்வளவு வாழ்றான் பாருங்க, எவ்வளவு காசு பாருங்க, எவ்வளவு திமிர் பாருங்கம்மா. அவனை ஏன் அப்படிக்கான வைங்க, அப்பவாவது உலகம் பாராட்டுமா, ஒன்னத்துக்காக பையன் சம்பாதிக்காம திருவள்ளமா என்று அப்பவும் திட்டுவார்கள். இந்த உலகத்துடைய விமர்சனங்களை பற்றி நாம் என்றைக்கும் கவலைப்படக்கூடாது. மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்றான், லா யகாஃபூன லௌமத்த லாயிம். மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு அஞ்ச மாட்டார்கள். உலகத்தில் உள்ளவன் 1000 சொல்லுவான், அதெல்லாம் நம்ம சட்டை செய்யவே கூடாது. நாம் ஒரு இலக்கை அடைவதாக இருந்தால் நமது நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். வழி புள்ளின் மிதிவத்தில் ஒல்லிரா, ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. அந்த இலக்கை அவர் முன்னோக்குகிறார். நமக்குடைய நம்முடைய இலக்கு என்ன? ஆகிறது தான் இலக்கு. துனியா நம்முடைய இலக்கு அல்ல. அவனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அரசியல் கட்சிகளுடைய மனசுல இடம் பெற வேண்டும், அந்த தலைவருடைய மனசுல இடம் பெற வேண்டும், ஊர் நாட்டாமையை உழைத்து இடம் பெற வேண்டும். இடம் பெற்று அது பைசாவுக்கு புண்ணியம் பெறுமா? அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா? படைத்த ரஹ்மானுடைய உள்ளத்திலே நாம் இடம் பெற வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய அதிகாரிகளாக நாம் மாற வேண்டாமா? இந்த பகுதியிலே வாழ்ந்தார்கள், ஏகத்துவத்தை கடைபிடித்தார்கள், ஏகத்துவத்தை மக்களுக்கு சொன்னார்கள், அதில் வளர்க்கின்ற நெருக்கடிகளை கூட தாங்கிக் கொண்டார்கள், அருமையான ஒரு இறை இல்லத்தை எழுப்பினார்கள், அதை அந்த பணியில் அவர்கள் துணை நின்றார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் இல்லையா?
எனவே இதையெல்லாம் கவனத்திலே வைத்துக் கொண்டு இந்த சலசலப்புக்கு நம்ம அஞ்சு சொன்னா அஞ்சு போனோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. எப்போதுமே ஒரு விஷயம் கிடைப்பதாக இருந்தால் அதற்கு சில தியாகங்கள் செஞ்சுதான். பள்ளிக்கூடங்களில் நம்ம பார்த்திருப்போம், சில மாணவர்கள் நல்ல டேலண்டான பசங்களா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, கொடுக்கக்கூடிய ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவாங்க, ஆர்வமாக படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருப்பான், ஆவரேஜ் மார்க் ரேஞ்சில் ஓரளவுக்கு 60-70% மார்க் வாங்குவான், ஃபெயில் ஆக மாட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருக்கும், 4, 5, 10 வாங்கிட்டு இருப்பான் மார்க்கு. இந்த ஓவியருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நல்ல மார்க் வாங்குறாங்கல்ல அவன் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவான். ஒரு கல்யாண காட்சி கூட பெரும்பாலும் போக மாட்டான். விளையாட்டு என்பது அளவாக இருக்கலாம், விளையாட்டே அவருடைய வாழ்க்கையாக இருக்காது. இந்த ஈடிஎம் அதை பார்க்கறது, டிவியை பார்க்கறதுலாம் குறைவாக இருக்கும். அவன் தியாகம் செய்து அவன் படிக்கின்றான். அந்த படிப்பு அவனுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று தருகிறது. நல்ல இடத்தில் உத்தியோகத்துக்கு போகிறான். எளிய வேலை பார்க்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். இந்த கணேசனுக்கு என்னவாங்க அவன் பார்த்தீங்கன்னா உலகமே அவனுக்கு புரியுற மாதிரி இருப்பான். என்னடா மாப்பிள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ஜாய் பண்ண, ஏன் கருத்து படிச்சு குட்டி சாகுற என்று சொல்லுவான். கிதாபை தொடரவே கிடையாது. தீபாவளி வந்தாச்சுன்னா பட்டாபத்து போராட்டவன படிக்கிறதுக்கு கிதாபை தொட மாட்டான். அதையே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. 10 எக்ஸாம் வரும்போது ஃபெயிலா போயிடும். அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் பார்க்கக்கூடிய வேலை கஷ்டமான வேலை, கசக்கி பிடிக்கின்ற வேலை, ரத்தத்தை ஸ்டாப் போட்டு உறுதிக்கின்ற வேலை. சம்பளம் பார்த்தீங்கன்னா சில 100, சில 1000. இப்ப பாருங்கள், தியாகத்தை நாம் விட்டுவிட்டால், ஒரு அர்ப்பணிப்பை நாம் விட்டுவிட்டால் பின்னால் வருகிற விஷயங்கள் எப்படி நமக்கு கஷ்டமாக, நமக்கு இடர்பாடுகளாக மாறிவிடுகிறதோ இது மறுமைக்கும் பொருந்தும். இந்த உலகத்திலே நமக்கு எந்த எதிர்ப்பும் வரக்கூடாது. நம்ம அப்படி சாலைகள் அப்படி மக்கள்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கணும். நம்ம எல்லோரும் அப்படி ரெட் கார்பெட் போட்டு வரவேற்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம அதை விட்டுருவோம். நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், ஏகத்துவத்தில் பயணிக்கின்றோம். இந்த ஏகத்துவத்துக்காக வேண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம மரணிக்கின்ற வரை இந்த ஏகத்துவத்திலேயே நாம் இருக்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு வசப்படாவிட்டாலும் அல்லாஹ் நமக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துடைய சொர்க்கத்தை தர காத்திருக்கின்றான். அதை பெறுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த இறை இல்லம் என்பதை ஒரு பயன்பாடாக, ஒரு கருவியாக இருப்பதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். வாஹல்லவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.